ஃப்ரெண்ட்ஸ், இவரோட சேனலில் நான் அடிக்கடி வந்து பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் அமைதியாக தான் இருக்கேன் என் வழி பார்த்துன்னு என்னோடய சேனலில். ஆனால் இவர் வந்து முதல் மனைவியை பற்றி நிறைய பேசுகிறாரு பெருமையாக. நான் சந்தோஷம் தான் பட்டுக்கிறேன், என்னோடய அக்கா தான் முதல் மனைவி, வேறு யாரும் கிடையாது. இருந்தாலும் சின்ன வருத்தம் என்னென்னா, நான் வந்து திமிராக இருக்கேன், எதுவுமே நல்லா பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 7 மாதம் நான் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன், ஓகேங்களா. அது வந்து அப்படி இருந்தும் நான் திரும்ப ஏற்றுக்கிட்டேன். அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். சாப்பாடு போட்டு கொடுக்கல, துணி துவச்சி கொடுக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறாரு. இதே மனுஷன் தான் தனியாக சென்னையில் போயிருக்கும்போது எல்லா வேலையும் அவரே தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இங்கே வந்தால் மட்டும் பொண்டாட்டிங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் நான் பெருசாக நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் கடந்து தான் வரேன். ஆனால் இப்போ இங்கே வந்து இருக்கிறாரு, கடை ஒன்று பார்த்துருக்காரு. 2 மந்த்தாக 1 ரூபா கூட 2 ஒய்ஃபுக்குமே கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து ஒரு மனுஷன் உட்காந்துங்கிறாரு. நாங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடு எங்களால் முடிஞ்சதை சம்பாரித்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் ஆடுறேன் பாடுறேன் என்னவோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில். அவர் சேனலுக்கு அசிங்கமாக இருக்குதான் நான் பண்ணுற விஷயம், இவரோட சேனலுக்கு அசிங்கமாக இருக்குதுன்றாரு. அவரை பேசணும். என்ன அப்படி அசிங்கமாக இருக்குது உனக்கு சொல்லு. இல்லை நீ மந்த்லி ஏர்ன் பண்ணி கொடுத்தேன்னா நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் எதனா ஒன்று பண்ணணும்ல. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ என்ன தெரியுமா எங்கள் நிலமை, எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் போதுன்ற நிலைமைக்கு இருக்கும் உண்மையாலுமே. நானுமே எங்கள் அக்காவுமே, எங்கள் அக்கா நானாவது ஏதோ ஒரு 4 எழுத்து இருக்கிறதால தெரியறதால பொழைச்சிக்கிறேன். அக்கா வந்து சுத்தமாக டெய்லரிங் மட்டும்தான் தெரியும். இது வந்து ரொம்ப உக்கிராமம் மாதிரி, ஒரு ஆட்டோ வசதி பஸ் வசதி இல்லாத ஒரு உக்கிராமம். இந்த இடத்துல டெய்லரிங்க்கெல்லாம் வருமானம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிலாம் இப்போ 200 ரூபா ஒரு ப்ளவுஸ்னால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 160 ரூபா அந்த மாதிரி தான். அதை வச்சு தான் அவங்க சேர்த்து டெய்லர் மிஷின் சாதாரண இல்லை, அதுக்கும் நூல் வாங்கணும், எல்லாம் செலவும் பண்ணணும். அது போக அவங்க சாப்பாடு வாடகையே பார்க்கணும். நானும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் தான் சம்பாரித்து குடும்பத்தை பண்ணணும். நீங்கள் அதை வெளியில் வந்து ஜாலியாக சுற்றுறா போகிறா, இவன் நிறைய துணிமணி போடுறா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் சேனலுக்கு அசிங்கமாக இருக்குதான். அப்படி என்ன அசிங்கமாக இருக்குது தெரியல. நான் எல்லா அசிங்கத்தையும் கடந்து வந்து தான் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். அவர் வந்து பேசுவாருன்னா பேச மாட்டார். அப்புறம் பேசு. என்ன அசிங்கமாக இருக்குன்னா என்ன வார்த்தை இது? அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து சேனலில். அதுக்கு நான் பண்ணுறாங்கன்னா திருத்துங்க. என்ன நான் என்ன திருந்தாமல் கிடக்கேன்? அசிங்கமாக போயிடுவாங்க. என்ன அசிங்கமா போயிட்டு சரி அந்த சொல்கிறாங்களா அவங்க வந்து சோறு போட சொல்லு, சொல்கிறவங்கள பணம் கொடுக்க சொல்லு. நீ போட வேணாம்மா. எல்லா யூடியூபர்ஸும் எல்லாரும் ஃபேமிலியாக ஜாலியாக விளாக் போடலாம். ஆனால் எங்கள் சூழ்நிலை அப்படி இல்லைல்ல. நான் உன்னை போடுன்னு சொல்லலைம்மா. நீ இப்படி தான் எல்லாத்தையும் நீ எனக்கு முடுக்க சண்டை போட்டுருக்குற. மக்கள்கிட்ட இந்த சண்டையை கொண்டு போய் பேச தேவையில்ல. கமெண்ட் கொடுக்குறவங்க நமக்கு சாப்பாடு போடுவாங்களா? என்னோட கொஷின் அதுதான். நல்ல கமெண்ட்டும் கொடுக்குறாங்க, கெட்ட கமெண்ட்டும் கொடுக்குறாங்க. நீ நல்ல கமெண்ட்டை மட்டும் ஏற்றுனுக்கோ, ஏன் அந்த கெட்ட கமெண்ட் ஏற்றுன்னு வந்து வச்சு அந்த கமெண்டால் வீட்டில் சண்டை வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சண்டையில் தான் போயிட்டுருக்கு, அந்த கமெண்டால் வீட்டில் சண்டை வருது. இது தேவையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். என்ன திருந்து நான் திருந்தாமல் கிடக்குறேன். இன்னும் அடங்காமல் போவா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வீடியோ போடுறது விட்டுணுமா சொல்லு? நீயும் வீடியோ போடாத, நானும் போடாத. அதுதான் மக்களே எதிர்பார்க்குறாங்க. 2 பேர் தயவு செஞ்சு, கரெக்டுங்களா? 2 பேர் தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க. நீ ஒரு சைடு நடிக்கிற, அவர் ஒரு சைடு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி நீ இதுக்குள்ளே இறங்கி வந்து ஆடுற பாடுற தட்டு வச்சு நாடுற என்னென்னவோ பண்ணுறதில்ல. ஏன் உனக்கே மைண்ட் இப்படி பண்ணணும்னு தோணுதில்ல? அது மாதிரி என்னோடய ரசிகர்கள் என்ன ரசிக்கிறாங்களோ, ஒரு கிளாமர் சாங் எடுத்து வீடியோ போட்டதுக்கு அதுக்கு ஒரு சண்டை. இது வந்து கிளாமராக இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. சோக பாட்டை, காமெடி பாட்டை, லவ் பாட்டை, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொமான்டிக் பாட்டை, கிளாமர் பாட்டு, இதெல்லாம் பாடலாக பாருங்கள். அது ஒரு ஷார்ட்ஸாக பாருங்கள். ஏன் அதை அர்த்தமாக பார்க்குறீங்க? எனக்கே சொல்ல போனால் தமிழ் பாட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா படிக்கிறதுனே போயிட்டேன். சினிமா அவ்வளோ பார்த்ததில்ல. சினிமாலே ஊர்னவர் இவர். நான் அதுக்கு ஆப்போசிட். எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. ஜாலியாக இருப்பேன் எங்கள் கிராமத்தில். அப்படி ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன் கலந்துக்குவேன், படிக்குவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு சுற்றுவேன். இப்படி போயிடுச்சு என் லைஃப். சினிமாலாம் நான் பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த கமெண்டை வச்சு வீட்டில் சண்டை வருது. இது தேவையில்லாத பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. அதை நீ கடந்துப்போ. அதேமாரி நம்ம அக்காவை இப்போ கம்பேரிசன் பண்ணி முதல் மனைவி தான் எல்லான்னு பேசிக்கோ. அது எனக்கு கவலையே கிடையாது. என் அக்காவை தான் நீ சொல்கிற. அதனால் அவள் எல்லாமே விட்டு கொடுத்து போவாள். நான் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திமிர் பிடிச்சி தான் இருப்பேன். ஏன்னா அவளை வந்து பாசக்காரி. அதனால தான் என்னையே ஏற்றுக்கிட்டா. இல்லைன்னா வந்து என்னையெல்லாம் இந்த மாதிரி விட்டு வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். அவள் உண்மையாலுமே ரொம்ப நல்லவ தான். நான் வந்து ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னு குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை விட என் அக்கா எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. உண்மை அதுதான்.
நன்றி நண்பர்களே. நீங்களே சொல்லிடுங்க, அவர் சொல்லி புரிய வைங்க. கமெண்டில் இருக்கவங்க சோறு போட மாட்டாங்க, வீட்டில் அச்சுன்னு மாயாதீங்கன்னு.